8:16 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. இதெல்லாம் ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும் கர்த்தருடைய பிள்ளையே. இது சாதாரணமாக நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், பிளெஸிங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், பைபிள் பாதிரியார் போதிக்கிறாரு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்கோ, பெரும் திரளான கூட்டத்தில் அவங்க சொல்லுவாங்கல்ல, ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எல்லாம் கண்களை மூடுங்க, ஒரு மனப்படுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்று என்ன பண்ணணும்? ஒரு மனப்படணும், பரிசுத்தமாக நீங்கள் கண்களை மூடி நம் தேவனுடைய அவருடைய சமூகத்தை ஏறெடுக்கணும். அங்கே சொல்கிறப்ப அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளையே. அப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஐயா, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டாவே உங்க வீட்டில் இருக்கிற அசுத்த ஆவி, இல்லாமின் ஆவி, தரித்திரத்தின் ஆவி, கொட்ட ஆவி, கெட்ட ஆவி, நாச மோசம் உண்டு பண்ணுற எல்லா அசுத்த ஆவியும் இயேசுவின் நாமத்தினால தகர்த்தெறித்திடுவார். ஆமென். அவர் பரிசுத்த ஆவியான. ஆமென் ஆண்டவரே. கண்களுக்கு தெரியாது, அவர் உன்னோடு கூட உலாவி கொண்டிருப்பார். அவர் அக்னிமயமான ஆண்டவர், அவர் பாஸ்கா ஆட்டுக்குட்டி, அவர் தேவ ஆட்டுக்குட்டி, அவர் தேவாதி தேவன், பரிசுத்தர். நான் உங்களுக்கு முழுவதும் இந்த பரிசுத்த ஆவியன் எங்கெல்லாம் இருக்கிற பரலோகம் போகும் வரையில் இது ஒரு தேவையா என்கின்றதா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இன்னைக்கு அது நமக்கு புரோஜனமாக இருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே. நாம் ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஏன் மெசேஜ் கொடுக்குறவங்களா இருக்கலாம், சின்ன சின்ன ஊழியம் பண்ணுறவங்களா இருக்கலாம், தேவ மனுஷங்களே தவறி போயிருக்கிறாங்கல்ல, நாம கூட விழுந்துடுவோம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்பொழுதும் காத்து கொண்டா அவர் நமக்கு ஒரு சொல்யூஷன் தருவார், நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார், அதிலிருந்து தப்பித்து கொள்ள நமக்கு ஒரு காரியத்தை ஜெயமாக மாற்றி போடுவார்.